ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் எல்லோரும் எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அதோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ் ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் வந்து இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம், ஆப்ஷன் சி. ரெண்டாவது கொஸ்டின், வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்தவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஓகேவா, ஆப்ஷன் டி. மூணாவது கொஸ்டின், ஆக்சுவலாக இது வந்து போர்ஷன் வந்து பாலிட்டியில் ஃபஸ்ட்டு 4 டாபிக், அதாவது அந்த அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், முகவுரை, அரசியலமைப்பு அந்த வரலாற்று பின்னணி, அதிலிருந்து வர மாதிரி இருக்கும். அடுத்து மூணாவது பாருங்கள், பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுக்க 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அனைத்தும் சரி, ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யாருடையது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பானது எந்த ஒரு வெளி தலையீடும் இல்லாமல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தீர்மானிக்கப்படும் அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். 1934ஆம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான முதல் கோரிக்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா எம்என் ராய். ஸோ எம்என் ராய் 1934, அதுக்கடுத்து வந்து ஐஎன்சி, அப்புறம் நேரு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எம்என் ராய். அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். 3 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் நடைபெற்றது. இது சரி. ரெண்டாவது கூற்று பாருங்கள். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். இதுவும் சரி. மூணாவது பாருங்கள். டிசம்பர் 11, 1947ஆம் ஆண்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் தான். ஆனால் டேட்டு பாருங்கள், டிசம்பர் 11, 1947 கிடையாது, 46. அதாவது டிசம்பர் 9, 1946 ஃபஸ்ட்டு கூட்டம் தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்து 2 நாள் கழிச்சு, அதாவது டிசம்பர் 11, 1946 தான் நிரந்தர தலைவரை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 47 கிடையாது. ஸோ கூற்று 3 மட்டும் தவிர, ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1 வந்து ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் 22, 1946 அன்று வெளியிடப்பட்டது. இத்தீர்மானம் ஜனவரி 13, 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது வந்து டேட்டு மாறி இருக்குது. டிசம்பர் 13, 1946 அன்று வெளியிடப்பட்டது. ஜனவரி 22, 1947 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் இந்த இதில் தான் மிஸ்டேக் விடுவோம். குறிக்கோள் தீர்மானம் தான் முகவுரையாக வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம நல்லா படிச்சிருப்போம், டேட்டும் நம்ம நல்லா படிச்சிருப்போம். பட் அவங்க டேட்டை மாற்றி குடிக்கும்போது நமக்கு டக்குன்னு அது வந்து மைண்டில் கிளிக் ஆகாது. கொஸ்டின் நம்ம ஆன்சர் கீ பார்க்கும்போது தான் ஐயோ இந்த கொஸ்டின் தப்பு விட்டோமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ படிக்கும் போதே நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ படிக்கும் போதே கிளியராக படிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி டேட்டு மாற்றி கொடுத்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஓகேவா. அடுத்து 8th கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள். ஓகேவா. அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை எந்த சட்டத்திலிருந்து உருவானது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. ஆன்சர் ஆப்ஷன் சி. 10வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஆன்சர் ஆப்ஷன் சி. 11வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா 26 நவம்பர் 1949. நடைமுறைக்கு வந்தது, அதாவது குடியரசு தினம் எப்போ அப்படின்னா 26 ஜனவரி 1950. குடியரசு தினம் அது நடைமுறைக்கு வந்ததை தான் நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். 1940 ஆகஸ்ட் நன்கொடையை அறிவித்தவர் யார் அப்படின்னா லின்லித்தோ பிரபு. ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 13வது கொஸ்டின் பாருங்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜிவி மாவலங்கர். இவர் தான் சுதந்திர இந்தியாவோட முதல் சபாநாயகராக பதவி வகித்திருப்பார். 14வது கொஸ்டின் பாருங்கள்.
அதாவது இப்போ தேசிய கொடி வந்து எந்த வருஷம் எந்த டேட்டில் வந்து தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த மாதிரி பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ தேசிய கொடி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 22, 1947. ஸோ 1 வந்து பி. தேசிய கீதம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950. 2 வந்து ஏ. முகவுரை நமக்கு தெரியும் ஜனவரி 22, 1947. 3 வந்து டி. அதுக்கப்புறம் தேசிய சின்னம் வந்து ஜனவரி 26, 1950. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பிஏடிசி அந்த மாதிரி வரும். 15வது கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடி பகுதிகள் மீதான ஆலோசனை குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பெரிய குழுக்கள் சிறிய குழுக்கள்ன்ட்டு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து கேட்டிருக்க கேள்வி. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, சர்தார் வல்லபாய் பட்டேல். 16வது கொஸ்டின். குடியுரிமை தொடர்பான சிறப்பு குழுவின் தலைவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா எஸ் வரதாச்சாரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 17வது கொஸ்டின் பாருங்கள். டிசம்பர் 9, 1946 முதல் நவம்பர் 26, 1949 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அந்த அரசியலமைப்பை எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் நடைபெற்ற 11 அமர்வுகளில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த திருத்தங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, 2473 திருத்தங்கள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. 18வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு வரைவு குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 7 பேர். ஸோ அம்பேத்கர் வந்து அதுக்கு லீடராக இருப்பார். அவரோட சேர்த்து மொத்தம் 8 பேர். உறுப்பினர்கள்னு கேட்டால் 7 பேர் தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து யானை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 20வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 15 பேர். ஆன்சர் ஆப்ஷன் டி, 15. 21வது கொஸ்டின் பாருங்கள். பிரேம் பிகாரி நரேன் ரைடஜா என்பவர் அரசியலமைப்பை தனது கைப்பட இத்தாலிய பாணியில் எழுதினார். இது சரியாக இருக்குது. வசந்த் கிருஷ்ண வைத்தியா தான் இந்தி மொழியாக்கம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதுவும் சரி. 3வது பாருங்கள். அரசியலமைப்பின் மூலப்பிரதி வந்து டெல்லியில் உள்ள பாராளுமன்றத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. சரிதான். ஆனால் மூலப்பிரதி வந்து ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் கிடையாது. ஸோ இதில் மொத்தத்தில் 2 கூற்று தான் சரியாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 கூற்றுகள் சரி. 22வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்போட முகவுரை எதனை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நேருவின் குறிக்கோள் தீர்மானம். 23வது கொஸ்டின் பாருங்கள். முகவுரையில் புதிதாக சேர்க்கப்பட்ட 3 வார்த்தைகளான சமதர்ம, மதசார்பற்ற மற்றும் ஒருங்கிணைந்த அப்படின்ற வார்த்தைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 24வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1 வந்து இந்திய அரசியலமைப்பு 60 நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2 இந்திய அரசியலமைப்பை உருவாக்க 64 லட்சம் செலவிடப்பட்டது. ஸோ 2மே கரெக்டாக தான் இருக்குது. 2 கூற்றுகளும் சரி. 25வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1945 சேர்ந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 1945. 26வது கொஸ்டின் பாருங்கள். நேரடி மக்களாட்சி முறை நடைபெறும் நாட்டிற்கு உதாரணம் எதுன்னு கேட்டால் ஸோ நேரடி மக்களாட்சி வந்து சுவிட்சர்லாந்தில் தான் நடைபெற்றிருக்கும். ஓகேவா? அடுத்து ஆன்சர் ஆப்ஷன் சி. 27 பாருங்கள். பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு மற்றும் வருடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூசிலாந்து தான் பெண்களுக்கு வந்து முதல்ல வாக்குரிமை அளிச்சிருப்பாங்க. வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 1893. ஓகேவா? 28வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஸோ இது வந்து அந்த கேஸ் எந்த வருஷம் நடந்தது அப்படின்ற கொடுத்துருக்காங்க. பெருபாரி யூனியன் வழக்கு 1960 சரியாக இருக்குது. கேஸ் ஒன்று அந்த படத்து 73. எல்ஐசி வந்து 1995. ஸோ 3மே கரெக்டாக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 29வது கொஸ்டின் பாருங்கள். முகப்புரையானது இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசின் ஜாதகம். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை அந்த ஜாதகம் மட்டும்தான். ஜாதகம்னு வந்தாலே கேஎம் முன்ஷி தான். ஓகேவா? 29க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கேஎம் முன்ஷி. அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். அமெரிக்காவின் முகப்புரையானது அதன் சுதந்திர பிரகடனமாகும். எனினும் நம்முடையது அப்பிரகடனத்தை விட மேலானது என முகவுரைக்கு புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னா எம் இதயத்துல்லா. முகவுரையை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது முக்கியம், அது பார்த்துக்கோங்க. 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எம் இதயத்துல்லா. உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தான் நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. 32வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது நமது அரசியலமைப்பில் இடம்பெற்றிருந்த விதிகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 22 பகுதிகள், 8 அட்டவணைகள்,
395 விதிகள் ஓகேவா. இது வந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது. இப்போ எத்தனை இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 33வது கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பு மூலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி அடிப்படை கடமைகள் வந்து சோவியத் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு அரசியலமைப்பு மூலத்தில் இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். அந்த இதில் பார்க்கும்போது அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா. ஸோ 33 ஆன்சர் ஆப்ஷன் பி. 34 பாருங்கள். ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், அப்புறம் உச்சநீதிமன்ற அறிவுரை அதிகார வரம்பு, அதுக்கப்புறமா மத்திய அரசின் எஞ்சிய அதிகாரங்கள் போன்றவை எந்த நாட்டின் அரசியலமைப்பு மூலத்திலிருந்து பெறப்பட்டது? ஸோ கூட்டாட்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாலே நம்ம கனடாவில் இருந்து தான் அதை எடுத்திருப்போம். ஸோ இது வந்து கனடா அரசியலமைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் சி. 35வது கொஸ்டின் பாருங்கள். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இடையேயான அதிகார பகிர்வை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகார பகிர்வுன்னு வந்தாலே 7th டேபிள் தான் வரும். ஸோ 7வது அட்டவணை. ஆன்சர் ஆப்ஷன் சி. 36வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசியலமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் ரஷ்யா இதில் இருந்து தான் இந்த மொழி மற்றும் லட்சியங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு ஓகேவா. 36க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 37வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையானது எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரே ஒரு முறை தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 38வது கொஸ்டின் வந்து அரசியலமைப்பின் அடையாள அட்டை என முகவுரையை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அடையாள அட்டைனாலே பால்கிவாலா தான் ஓகேவா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. என்ஏ பால்கிவாலா. 39வது கொஸ்டின் பாருங்கள். 42வது சட்ட திருத்தம் 1976 படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 வார்த்தைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமத்துவம், மதசார்பற்ற ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தை வந்து சேர்த்துருப்பாங்க. சுதந்திரம், சகோதரத்துவம் இது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து வந்திருக்கும் ஓகேவா. ஸோ அது இதில் வராது. முகவுரையில் சேர்க்கப்பட்டது வந்து சமத்துவம், மதசார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு ஓகேவா. 40வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் முகப்புரை. ஆன்சர் ஆப்ஷன் பி. 41வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வில்லியம் பென்னிங் பிரபு. வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல்னால் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஓகேவா. ஸோ 2 கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 42வது கொஸ்டின் பாருங்கள். 2025 அதிக உடல் உறுப்பு தானம் செய்த மாநிலம். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. 43வது கொஸ்டின் பாருங்கள். உலகம் உங்கள் கையில் எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. சிஎம் ஸ்டாலின் வந்து இப்போ தொடங்கி வச்சுருப்பாங்க. 44வது கொஸ்டின் பாருங்கள். உங்கள் கனவை சொல்லுங்கள் எனும் திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 45வது கொஸ்டின் பாருங்கள். ஏவுகணையை அளிக்கும் கருவியான லூடியை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டால் சீனா ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் பி. 46வது கொஸ்டின். பிரவாசி பாரதிய தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 9 ஓகேவா. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9. ஆன்சர் ஆப்ஷன் டி. 47வது கொஸ்டின் பாருங்கள். முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பிரகடனப்படுத்தியது அப்படின்னா கேசவநந்த பாரதி வழக்கு 1973. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 48வது கொஸ்டின் பாருங்கள். சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்னும் முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. இந்த முழக்கங்கள் எந்த புரட்சியிலிருந்து பெறப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் இது. ஃப்ரெஞ்சு புரட்சி ஓகேவா. 48 ஆன்சர் ஆப்ஷன் பி. 49 பாருங்கள். நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எது அப்படின்னா முகப்புரை ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 50வது கொஸ்டின். இந்திய அரசின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சமத்துவவாதம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 50 கொஸ்டின் ஜிஎஸ் வந்து ஜிஎஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 50க்கு நீங்கள் எவ்வளோ அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து தமிழ் பார்க்கலாம். தமிழ் 15 கொஸ்டின் 50 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஊழி அப்படின்றதுக்கு மீனிங் வந்து நீண்டதொரு காலப்பகுதி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னா இடம் கூட்டல் புறம் அந்த மாதிரி வரும். தேர்டு பாருங்கள். நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடி என்னும்
அடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பதிற்று 10 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 4th பாருங்க ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டால் தன்னிநிலை முப்புள்ளி அக்கேனம் இதெல்லாம் ஆயுத எழுத்தை தான் குறிக்கும். முப்பால் வந்து திருக்குறள் வரும் ஓகேவா, ஆயுத எழுத்துக்கு வராது. ஸோ அதுதான் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 5வது கொஸ்டின் பாருங்க திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் ஆன்சர் ஆப்ஷன் பி. 6வது பாருங்க பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு பொன்மயமான சிகரம் அந்த மாதிரி வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிய. சி ஆன்சர் ஆப்ஷன் சி தான். விளைவு வளர்ச்சி மட்டும்தான் சரியாக பொருந்தி இருக்கு, மீதி எல்லாம் தவறாக இருக்கு ஓகேவா. 8வது கொஸ்டின் பாருங்க பூவின் 7 நிலைகளில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அந்த மாதிரி வரும். 9வது கொஸ்டின் பாருங்கள் மெய்யெழுத்துக்களின் 3 வகைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஸோ வல்லினம், மெல்லினம், இடையிலம் இந்த 3 தான் மெய்யெழுத்து. யாப்பு அப்படின்றது வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 10வது கொஸ்டின் பாருங்கள் பாரதியாரின் நூல்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் எல்லாமே பாரதியாரோட நூல். மகுட நிலா வந்து மேத்தாவோட நூல் ஓகேவா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி மகுட நிலா. அடுத்து பிழையான கூற்றை கண்டறிக. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ந அப்படின்ற வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது அப்படின்றது தவறு. ந வரிசையில் வந்து ந அப்படின்ற எழுத்து மட்டும் நனம் அந்த மாதிரி முன்னே வரும் ஓகேவா. ஸோ அது வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 12வது கொஸ்டின் பாருங்கள் விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 13வது கொஸ்டின் செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது செயல் இலக்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 14வது கொஸ்டின் எதிர்ச்சொல் அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. உடல் நோய்க்கு மருந்து தேவை. மருந்து அப்படின்றது ஔடதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 17 தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படின்ற பாட்டை இயற்றியவர் யார் அப்படின்னா சத்திமுத்த புலவர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18வது கொஸ்டின் ஒருவர் அல்லது நூல் கூறும் கூச்சை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி முக்கார் புள்ளி ஓகேவா. 19 கிராவிடேஷனல் ஃபீல்டு என்பதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னா புவியீர்ப்பு புலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 20 பாருங்கள் ஒளிமரபை கண்டறிக. புல் வந்து சிமிழ்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 21 சேட்டலைட் என்பதன் தமிழாக்கம் வந்து செயற்கைக்கோள். ஆன்சர் ஆப்ஷன் சி. 22 சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் அந்த மாதிரி வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 23 பாருங்கள் மன்னனும் மாசற கச்சோனும் சீர்தூக்கின் மன்னனும் அந்த பாடல் வந்து மூதுரையில் இடம்பெற்றிருக்கும் ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் பி மூதுரை. 24வது கொஸ்டின் பாருங்கள் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆன்சர் ஆப்ஷன் பி. 25வது பாருங்கள் நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு வந்து 1976. ஆன்சர் ஆப்ஷன் பி. 26 இந்திய நூலகவியலின் தந்தை டாக்டர் ரா அரங்கநாதன். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 27வது கொஸ்டின் தவறான சொல் வந்து வென்றான். ஸோ அந்த ரா வந்து 28ல் இருக்கலாம் அந்த ஆற்றவும் அந்த ர வரும். சுந்தர வந்து தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 28வது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் இந்த பாட்டு வந்து பழமொழி 400ல் வரும். ஸோ இந்த ஆச்சுனா வேண்டுவது இல்லை அந்த பழமொழியில் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பழமொழி 400. 29 பாருங்கள் ஆசாரக்கோவை என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 30 பாருங்கள் பிறர் நமக்கு செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்வது பொறை எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 31 விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு, விலைனா உண்டாக்குதல். ஸோ ஏ தான் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 32 பாருங்கள் ஸ்கல்ப்சர் என்பதன் தமிழாக்கம் வந்து சிற்பங்கள் ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 33 பின்வரும் குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணியினை கண்டறிக. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிலிருந்து ஆவது போல கெடும். ஸோ போல அப்படின்றது வெளிப்படையாக வந்தால் ஓமை அணி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓமை அணி. 34வது கொஸ்டின் பாருங்கள் ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 35 முடியரசன் இயற்றிய நூல்களுள் பொருந்தாதது எது அப்படின்னா பாவிய கொத்து. அது வந்து பெருஞ்சித்திரனாருடையது. அடுத்து 36 நானிலம் பிரித்து எழுதுனா 4 கூட்டல் நிலம்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி.
37 பொறுத்துக. விடிவெள்ளி வந்து விளக்கா இருக்கும். மணல் வந்து பஞ்சுமெத்தையாகவும், புயல் ஊஞ்சலாகவும், பனிமூட்டம் வந்து போர்வையாகவும் இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4, 1 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 38 பாருங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அகநானூறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 39 சந்திப்பிழையற்ற தொடர் வந்து பாடுபட்டு இத்து வரும், தேடிய பணத்தை இப்போ வரும், புதைத்து வைக்காதீர்கள். ஸோ இது வந்து ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 40 பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவன், அவள், அவர் என்பன அண்மை சுட்டு கிடையாது, சேமை சுட்டு. ஸோ தொலைவில் உள்ளதை தான் அது, அவன் அந்த மாதிரி சொல்லுவோம். தொலைவில் உள்ளதை வந்து சேமை சுட்டுன்னு சொல்லுவோம். அருகில் இருப்பதை அண்மை சுட்டு. அருகில் இருக்க அண்மை சுட்டுக்கு எழுத்து வந்து இ. ஸோ ரெண்டுமே மாறி இருக்கு. ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு, அதாவது 2 கூற்றுகளும் தவறு. ஓகேவா? 41வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 வந்து என்ன அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள். இது சரியா இருக்கு. ஏ என்னும் வினா எழுத்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் மட்டும் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இடையிலும் இறுதியிலும் கிடையாது, முதலிலும் இறுதியிலும் வரும். அதாவது ஏன், அப்புறம் எங்கே, இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி. 42 ஃபெரிஸ் என்பதன் தமிழாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பயண படகுகள். ஆன்சர் ஆப்ஷன் பி. 43 பாருங்க. தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா திருக்குறள். அதாவது தெய்வ வள்ளுவன் நெய்த குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 44வது கொஸ்டின் பாருங்க. கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் வந்து தாராபாரதி. 45 வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் வந்து குயிலி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 46வது கொஸ்டின். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு இது அப்படின்னா 1780. ஆப்ஷன் ஏ. 47 பாருங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது ஏன் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்றது வரும். அதாவது அப்படின்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படின்றது வரும். குளம் அப்படின்றது ஒரு உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. ஸோ இதான் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 48 தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. 49 பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 50 பாருங்க. சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை காண்க. அதாவது இதில் என்ன அப்படின்னா 3 இது வந்து சேம், அதாவது இந்த இடைச்சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல் சொல்லுவோம்ல, அதில் படித்தார் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீதியெல்லாம் இடைச்சொல்லை குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ தமிழ் முடிஞ்சிருச்சு, ஜிஎஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 51வது கொஸ்டின். 30,000க்கு 6% தனிவட்டித்தில் 4 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் தனிவட்டி வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 7,200. ஸோ நான் இதில் வந்து ஆன்சர் கீழே மேக்ஸ்க்கு வந்து ஆன்சர் கீ மட்டும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். மேக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன். இதுலேயே நான் சேர்த்து சொன்னேன்னா கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்க மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஸோ நான் இதுக்கு மேக்ஸில் வந்து ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், அது சம் எப்படி போடணும்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். 2வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 8100. 53வது கொஸ்டின். 12,000க்கு 8% வட்டி வீதத்தில் 10 மாதங்களுக்கான தனிவட்டி வந்து ஆப்ஷன் சி 800. 54வது கொஸ்டின். 25,000க்கு 13% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கான தனிவட்டி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 650. 55வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10% வட்டி வீதத்தில் 2.5 வருடத்தில் ரூபாய் 250 வட்டியாக தரும் அசலை காண்க. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1000. 56வது கொஸ்டின். 18,200க்கு அசல் மார்ச் 9, 2018 அன்று வங்கியில். ஸோ இந்த சம்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 273 வரும். ஸோ இது வந்து லென்த்துக்காக தான் நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். 57வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 3/4% வரை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 58வது கொஸ்டின். மணிகண்டன் ரூபாய் 10,000ஐ 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை வருடங்களில் 11,000 அவர் பெறுவார்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 வருடங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. 59வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 30,000 வரும்.
60வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1875. 61 ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி வீதத்தில் 15 ஆண்டுகளில் 1,32,000ஆக மாறுகிறது எனில் அசலை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 60,000. 62வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 10,440. 63வது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 6%. 64 ஒரு குறிப்பிட்ட அசல் 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக மாற ஆகும் காலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 25 வருடங்கள். 65வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 20 வருடம். 66க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5. 67வது கொஸ்டினுக்கு தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க 2000. ஆன்சர் ஆப்ஷன் சி. 68வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 8 வருடங்கள். 69வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி 3750. 70வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 190 வரும். 71 20 வருடங்களில் நாம் செலுத்தும் தொகை 2 மடங்கானால் தனி வட்டி விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5%. 72 ஆன்சர் ஆப்ஷன் பி 20%. 73 பார்த்தீங்கன்னா ஒரு தொகை 10 வருடங்களில் ரெட்டிப்பாகிறது எனில் வட்டி விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 10%. 74க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 9%. 75க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 698. ஸோ அவ்வளோதான், மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்குள்ளே போர்ஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டெஸ்ட்டில் இது ஓகே தானா இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா? ஆல்ரெடி கொஞ்சம் பேர் வந்து போர்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், பிகினர், அதையும் கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து போர்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த கொஸ்டின் ஓகே இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ மேக்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எப்படி சம் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் கேட்டிருக்கோம். ஸோ இது ஃப்ரீ டெஸ்ட்டு ஆன்லைனில் தானே, யூடியூப்பில் சும்மா அந்த மாதிரி நினைக்காம ப்ராப்பராக நினச்சி அட்டன் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டெஸ்ட் பேட்ச் போடாமல் இருந்தாங்க, இப்போ தான் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டெஸ்ட்டு கொஸ்டின் ஓகேவா இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா? தமிழ், ஜிஎஸ், அப்புறம் சிஏ, தென் மேக்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றதையும் கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு போர்ஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.